ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 19, 2024. நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள்! பகவானே நமது பொறுப்பை எடுத்து கொண்டு விட்டார். நமது அனைத்து துக்கங்களையும் அழிப்பதற்காக அவர் வந்துவிட்டார். அவர் நம்மை லேசானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். நமது அனைத்து சுமைகளையும் அவர் எடுத்து கொண்டு விட்டார். குழந்தைகளே, எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள் என்கின்றார். இந்த எனது என்பதுதான் உங்களுக்கு சுமையை கொடுக்கிறது, உங்களை கலக்கத்திற்கு ஆளாக்குகிறது, துக்கத்தில் தள்ளிவிடுகிறது. இந்த எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள் என்கின்றார். உனது என்றாலே அனைத்தும் சிவதந்தையுடையதாகும். இது எத்தனை நல்ல விஷயம்! நமக்கு பொறுப்பானவரும் அவர்தான், நமது தலைவரும் அவர்தான். நமது வாழ்க்கையை நாம் அவரது கைகளில் ஒப்படைத்து விட்டோம். எனவே அவர் மீது முழு நம்பிக்கை வைத்தபடி அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற ஆன்மீக போதையில் மூழ்கியிருப்போம். அவர் நம்மை மிகவும் நேசிக்கின்றார். துக்கங்களில், கலக்கங்களில், போராட்டத்தில் அவர் நம்மை பார்க்கவே விரும்புவதில்லை. இந்த நம்பிக்கையை ஆழமாக ஏற்படுத்திக் கொள்வோம். இந்த பெருமிதத்திலேயே நிலைத்து விடுவோம். அதாவது, பகவான் எனது துணைவராக இருக்கின்றார். நாம் அவரது வாரிசு குழந்தைகள். அவர் நமக்கு தனது அனைத்தையும் வழங்கிவிட்டார், வழங்கி கொண்டிருக்கின்றார். நீங்கள் என்னை அழைத்தால் நான் உடனே ஓடி வந்து விடுவேன் என்று நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். எனவே நமது சுமைகளை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்வதற்கு பயிற்சி செய்வோம். பாபா எத்தனை அழகாக கூறியிருக்கிறார். குழந்தாய், ராஜாவாகிப்பார். நீ கவலையற்ற ராஜா ஆவாய். ராஜாவாக ஆகிவிடு. சின்ன சின்ன விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படுவது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கலக்கத்திற்கு ஆளாவது, இவை உனக்கு சரியல்ல. சிந்தித்து பாருங்கள், யாருக்கு பகவானே உறுதுணையாக இருக்கிறாரோ. குழந்தைகளே, அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு முற்றிலும் லேசாகிவிடுங்கள் என்று யாருக்கு அவர் ஆஃபர் செய்கிறாரோ, அப்படிப்பட்டவர்கள் அவருக்கு தனது சுமைகளை ஒப்படைக்காமல் இருக்கலாமா? சிந்தித்து பாருங்கள். உண்மையில் பிரச்சனையான சூழ்நிலைகளில் நம்மால் என்ன செய்ய முடியும்? பொதுவாக மனிதர்களால் இக்கட்டான சூழ்நிலைகளில் எதுவுமே செய்ய முடிவதில்லை. எதுவும் செய்வதற்கான சக்தியே மனிதரிடம் இல்லை. ஆனால் மனிதர்கள் சர்வசக்திவானிடம் ஒப்படைப்பதும் இல்லை. பாபாவுக்கு அர்ப்பணிக்க விரும்புவதில்லை. இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட கவலை, பிரச்சனை, கலக்கம், குழந்தைகளை பற்றிய விஷயம், கணவன் மனைவி ஆகியோரை பற்றிய விஷயங்கள் என்று எது உங்களது முன்னிலையில் வந்தாலும் பாபாவிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். எத்தனை அழகாக அவர் செய்கிறார். உண்மையில் நாம் எதுவுமே செய்ய முடியாது. செய்ய முடியுமென்றாலும் ஏதோ கொஞ்சம் செய்யலாம். அதிலும் கடினமான உழைப்பு தேவைப்படும். சக்திகள் செலவாகும், நேரம் செலவாகும். ஆனால் பாபாவோ நமது காரியத்தை சொடுக்கு போடுவதற்குள் செய்து முடிப்பார். எனவே நினைவில் வைப்போம், இந்த காலகட்டத்தில் சுயம் பகவானே நமது துணைவராக இருக்கின்றார். நிரந்தரமாக நமக்கு உதவி செய்வதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார். என்னை அழையுங்களேன் என்கிறார். நான் உடனடியாக வந்து விடுவேன் என்கிறார். ஒரு பெரிய மனிதர் உங்களிடம் அப்படி கூறினால் உங்களுக்கு எத்தனை மகிழ்ச்சி ஏற்படும்! இங்கோ சுயம் பகவான் கூறிக்கொண்டிருக்கிறார், எனக்கு அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிடு, என்னை அழைத்துப்பார் என்கிறார். அவரை அழைக்காமல் காரியம் நடக்காது. அவருக்கு அர்ப்பணிக்காமல் தானாக அவர் காரியத்தை செய்வதில்லை. ஏனென்றால் முழு உலகத்தில் இருக்கும் அத்தனை ஆத்மாக்களும் அவரது குழந்தைகளாவார்கள். அனைவரும் பாரத்திற்கு கீழே, சுமைகளுக்கு கீழே நசுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தையை அழைப்பது, தந்தையிடம் ஒப்படைப்பது, தந்தையை நினைவு செய்வது பரம அவசியமானதாகும். அவர் நம்மோடு இருக்கின்றார். இதனை மறக்க வேண்டாம்.
சங்கம யுகத்தில் பாபா தனது குழந்தைகளுக்காக அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார். இதனை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். சிலருக்கு இந்த விஷயம் தோன்றுவதே இல்லை. தானே குழப்பிக் கொள்கிறார்கள். தானே ஏதேதோ முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். வாழ்க்கை பயணத்தில் பாபாவை நமது துணைவராக ஆக்கிக் கொள்வோம். அவரிடம் பேசிக்கொண்டே இருப்போம். சுமைகளை அவரிடம் ஒப்படைத்து விடுவோம். லேசாக ஆகிவிடுவதற்கான மிகுந்த பயிற்சி இருக்க வேண்டும். பின்னர் எப்படி கவலையற்ற ராஜாவாகி விடுகிறீர்கள் என்று பாருங்கள். மிகுந்த தாமதம் ஏற்படாது. ஓரிரு நாட்களிலேயே அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வினை காட்டிவிடுவார். எனவே கவலையற்ற ராஜாவாக ஆகித்தான் பாருங்கள். ஓம் சாந்தி.